ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் வீடியோ. இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸோட சிஇஓ காசி விஸ்வநாதன் சார் பார்த்தீங்கன்னா, நம்ம ரவீந்திர ஜடேஜா சஞ்சு சாம்சன் ட்ரேடை பற்றி பேசியிருக்காரு. ஏன் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை வாங்கியிருக்காங்க அப்படின்னு அதில் சொல்லியிருக்காரு. அதே போல் ரவீந்திர ஜடேஜாவை பற்றி அவர் பேசியிருக்காரு. அவர் என்னதான்ப்பா பேசியிருக்காரு அந்த இன்டர்வியூவில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐபிஎல் 2026 இது வரைக்கும் எத்தனை ட்ரேட்ஸ் நடந்திருக்கோ அந்த ட்ரேடை பற்றிலாம் பேச போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸோட சிஇஓ காசி விஸ்வநாதன் சார் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட அஃபீஷியல் யூடியூப் ஹேண்டலில் ஒரு வீடியோவை சிஎஸ்கே வெளியிட்டிருந்தாங்க. அதில் தான் காசி விஸ்வநாதன் சார் பேசியிருந்தாரு. அவர் அதில் என்னப்பா சொல்லியிருந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாங்கள் ரவீந்திர ஜடேஜா அண்ட் சாம் கரனை சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ட்ரேட் பண்ணது அவங்களோட மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டோட தான் நாங்கள் ட்ரேட் பண்ணோம். அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் இது மாதிரி நாங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு டாப் ஆர்டர் இந்தியன் பேட்ஸ்மேன் தேவைப்பட்டுச்சு. இது ஒரு மினி ஆக்ஷன்னால நிறைய இந்தியன் பேட்ஸ்மென்ஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் இருக்க மாட்டாங்க, மினி ஆக்ஷன்ல அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ட்ரேடிங் விண்டோலே ஒரு டாப் ஆர்டர் இந்தியன் பேட்ஸ்மேனை நம்ம ட்ரேட் பண்ணிடணும் அப்படின்னு அந்த டிசிஷன்னால தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் எங்களுக்கு இன்னொரு டஃபஸ்ட் டிசிஷன் எங்கள் மேனேஜ்மெண்ட் அஸ் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டாக இது வரைக்கும் எங்களோட ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டிசிஷன்னா அது ரவீந்திர ஜடேஜாவை வந்து ரிலீஸ் பண்ணது தான். நாங்கள் ரொம்ப இந்த டிசிஷனை வந்து டஃப்பாக தான் இந்த டிசிஷனை எடுத்தோம். அவர் ஓவர் தி இயர்ஸ் இங்கே சிஎஸ்கேக்கு என்ன பண்ணியிருக்காரு உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல அவர் அதில் இன்னொன்று மென்ஷன் பண்ணது என்னன்னா, ரவீந்திர ஜடேஜா அவரோட ஃபேக் எண்ட் ஆஃப் த ஒயிட் பால் கரியர்ல வந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிலங்க. ஏன்னா ரவீந்திர ஜடேஜா இது வரைக்குமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாரு. ஒயிட் பால்ல மேபி அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்திருக்கலாம். பட் ஆனால் T20 பொறுத்த வரைக்கும் ரிட்டையர் ஆயிருக்காரு. பட் என்ன இருந்தாலும் ஒயிட் பால்ல இன்னுமே ரவீந்திர ஜடேஜா ஒரு நல்ல பிளேயர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்குமே பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா இப்போ 30 இயர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு நல்ல குட் அடிஷனாக அவர் தெரிவார். ஃபியூச்சர் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸை நாங்கள் பில்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் சஞ்சு சாம்சனை வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸில் நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் எண்ட் ஆஃப் த கரியரில் இருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல பிளேயர்ஸை வாங்கி எங்கள் ஸ்குவாடை வந்து ஃபியூச்சருக்கு நாங்கள் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளோட சஞ்சு சாம்சனை வாங்கினதுக்காக இது ஒரு ரீசன் நம்மளோட சிஎஸ்கேயோட சிஇஓ சொல்லியிருந்தாரு. அதே போல் அவர் கடைசியாக எங்கே கொண்டு போனார்னு பார்த்தீங்கன்னா, எமோஷ்னலாக எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் அப்செட்டாக தான் இருப்பீங்க. அது எனக்கும் தெரியும். எனக்கும் நிறைய மெசேஜஸ்லாம் வந்துருந்துச்சு. பட் டீம் காம்போசிஷன் ஒன்று இருக்குது. ஸோ டீமுக்கு என்ன தேவையோ அதை தான் நாங்கள் பண்ணுறோம். டீம் மேனேஜ்மெண்ட் இதை தான் நினச்சோம். எங்களுக்கு ஒரு டாப் ஆர்டர் இந்தியன் பேட்ஸ்மேன் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் ரவீந்திர ஜடேஜாவை வெளியிட்டதை வந்து இந்த ஒரு ஆர்டஸ்ட் டிசிஷன் ரவீந்திர ஜடேஜா வெளியிடுறதுக்கான காரணமே இதுதான். எங்களுக்கு ஒரு டீம் காம்போசிஷனில் ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால நாங்கள் வந்து சஞ்சு சாம்சனை வாங்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் நம்மளோட சிஎஸ்கே சிஇஓ சொன்னதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சஞ்சு சாம்சன் தான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபியூச்சர்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் 2026 இது வரைக்கும் என்னென்ன ட்ரேட்லாம் நடந்திருக்கா அப்படின்னு வரிசையா பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் ட்ரேடு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்துல் தாக்கூர் அவரை பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க 2 crore. இது மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ட்ரேட்னு சொல்லலாம். ஷார்துல் தாக்கூர் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர், அதுவும் அவர் மும்பை வந்து அவரோட லோக்கல். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷார்துல் தாக்கூரோட ட்ரேட் ஹார்திக் பாண்டியாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக கூட மும்பை இந்தியன்ஸ் ஷார்துல் தாக்கூரை பார்க்கலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த ட்ரேட் ஒரு மேசிவான ட்ரேட்னு சொல்லலாம். ஒரு நல்ல ட்ரேட் இது மும்பை இந்தியன்ஸ்க்கு. அடுத்த ட்ரேடுமே நம்ம மும்பை இந்தியன்ஸ் தான் பண்ணாங்க. ஷெர்ஃபேல் ரூதர்ஃபோர்ட குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ட்ரேட் ஆயிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஏன்பா மும்பை இந்தியன்ஸ் அவரை வாங்கினாங்கன்னு தெரியல. அவரோட இன்டர்நேஷனல் ஃபார்மே ரொம்ப கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் டவுனில் இருக்குது. ஜீரோஸாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஐபிஎல்லே போன வருஷம் ஐபிஎல்ல பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அதுவும் இதுக்கு 2.6 crore இவரை ட்ரேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஸோ இந்த ட்ரேடை பற்றி நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரவீந்திர ஜடேஜாவை
நம்ம ஆர்ஆருக்கு ட்ரேட் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 crores தான் ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்காரு. இது எப்படிப்பா ரவீந்திர ஜடேஜாவோட சேலரி 18 crores எப்படிப்பா 14 crore? அது ஐபிஎல் ரூல்ஸ்ல இருக்கு. இப்போ ஒரு பிளேயர் வந்து வேற டீமுக்கு ட்ரேட் ஆகுறனா அவங்கள்ட்ட வந்து சேலரி நெகோசியேஷன் நடத்திக்கலாம். அப்போ ரவீந்திர ஜடேஜா என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி எனக்கு 14 crores கொடுங்க, எனக்கு 18 crores வேணா 4 crores உங்க ஆக்ஷனுக்குள்ள ஏத்திக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்ன மாதிரி மனுஷன்யா, அப்படிப்பட்ட மனுஷன் தான் நம்ம ரவீந்திர ஜடேஜா. அவரை பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட சஞ்சு சாம்சன், ராஜஸ்தான் ராயல்ஸ் டு சென்னை சூப்பர் கிங்ஸ். அவரை பார்த்தீங்கன்னா 18 crores நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ட்ரேட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது சாம் கரனை பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2.4 crores இந்த ட்ரேட் நடந்திருக்கு. அடுத்த பெரிய ட்ரேட்னா அது முகமது ஷமியோட ட்ரேட் தான். முகமது ஷமியை பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல முகமது ஷமிக்கு செட் ஆகல. அந்த ஒரு ஜிப் ஆஃப் பவுன்ஸ், அதே போல அந்த ஸ்பிங் அங்கே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிரவுண்ட்ல கிடைக்காது. ஏன்னா அது ஒரு ஃபிளாட் ட்ராக். ஸோ அதே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அது ஒரு நல்ல டீமா அமையும் நினைக்கிறேன். ஏன்னா எல்எஸ்டி எக்கானா கிரிக்கெட் ஸ்டேடியம்ல அந்த ஸ்பின் கிடைக்குங்க இனிஷியலா. ஸோ அதை வச்சு முகமது ஷமி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முகமது ஷமிக்கு இந்த ட்ரேட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஒரு சூப்பரான ட்ரேட்னு நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ட்ரேடை பார்ப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா மயங்க் மார்க்கண்டேவை மும்பை இந்தியன்ஸ் 30 lakhs கேகே அட்டேந்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல ட்ரேட்னு சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ்க்கு மயங்க் மார்க்கண்டே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒரு சீசன் சூப்பராலாம் பண்ணியிருக்காரு. ஸோ இது மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு நல்ல ட்ரேட்னு நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கரை மும்பை இந்தியன்ஸ்லேருந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த ட்ரேடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா 30 lakhsக்கு வாங்கியிருக்காங்க. அடுத்தது ரித்திஷ் ராணாவை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க 4.2 crores. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸே இல்லை. ஸோ அதனால ஒரு நல்ல இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் வேணும்னால நிதிஷ் ராணாவை 4.2 crores ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஆர்ஆர்லேருந்து டெல்லிக்கு. அடுத்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா டொனோவன் ஃபெரேரா பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்திருக்காரு. 1 crore ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேசிவான ட்ரேட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி கை கொடுக்க போகுதுன்னு தெரியல. டொனோவன் ஃபெரேரா ட்ரேடு நான் ஒரு நல்ல ட்ரேட்னு சொல்லுவாங்க. டொனோவன் ஃபெரேரா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வராரு இப்போ. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரேட் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு டாப் நாச் ட்ரேட்னு நான் சொல்லுவேன். நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரேட்ல எது பெஸ்ட் ட்ரேட்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.